नमस्ते, वेलकम टू निफियोज ऑनलाइन हिंदी अकेडमी। मध्यमा पेपर 2 निबंध रोमन लेटर 13. ஸோ மத்தியமா பேப்பர் 2ல் வந்து உங்களுக்கு ஜென்ரலைஸ் எழுத சொல்லுவாங்க. ரோமன் லெட்டர் 13ல் ஜென்ரலைஸேக்கு உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஜென்ரலான டாபிக்ஸ் தான் கொடுப்பாங்க, ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மார்க்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேரா நகர். இது வந்து நான் ஒரு கைடில் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், காந்திஜி கைடில். உங்கள்கிட்ட வேறு கைடு இருக்குது, இல்லை வேறு நீங்கள் வந்து மதியமாக புக்கில் லிசன் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். கண்டென்ட் வந்து கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும், நீங்கள் தாராளமாக வீடியோ லிசன் பண்ணலாம். மேரா நகர் அப்படின்னா என்னுடைய நகர் அப்படின்றது என்னென்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த பிளேஸை வந்து மென்ஷன் பண்ணுறது. ஓகே. மேரா நகர் சென்னை ஹே. மேரா நகர், ஸோ நான் வசிக்கக்கூடிய இடம் வந்து சென்னை. தக்ஷின் பாரத் மே ஹே. தக்ஷின் அப்படின்னா சவுத், பாரத் அப்படின்னா இந்தியா. ஸோ சென்னை வந்து எங்கே இருக்குது? சவுத் இந்தியாவில் இருக்குது. यह समुद्र के किनारे पर बसा है. समुद्र के किनारे, समुद्र அப்படின்னா கடல். ஓகே. ஆக்சுவலாக மரீனா பீச் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட், செகண்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பீச். ஸோ அது அங்கே இருக்குது இல்லையா? ஸோ சமுத்திரக்கு கினாரே பர் பஸ் ஹே. ஸோ அங்கே கடல் இருக்குது. கடல் ஒரு பக்கம் இருக்குன்னா, ஸோ அதை ஒட்டி வந்து இந்த சென்னை நகரம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யஹ் தமிழ்நாடுக்கு ராஜதானி ஹே. ராஜதானி அப்படின்னா கேபிட்டல். ஸோ சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. यह भारत के बड़े शहरों में एक है. ஸோ இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய சிட்டிஸில் ஒன் ஆஃப் த சிட்டிஸ் வந்து சென்னை. ஷஹரம் அப்படின்னா சிட்டிஸ். இங்கே ஷஹர் அப்படின்றது தான் சிட்டி, நகர் அப்படின்றது சிட்டி கிடையாது. ஓகே. நகர் அப்படின்றது நான் வசிக்கக்கூடிய இடம். சென்னை மே கரீப் 60 लाख லோக் रहते हैं. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்கள் கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யஹா சபி தர்மோ और ஜாதியோं के लोग रहते हैं. சபி தர்மோ, ஸோ எல்லா மதங்கள், எல்லா ஜாதி, எல்லா ரிலீஜியன், எல்லா கேஸ்டில் இருக்க பீப்புளுமே அங்கே வசிக்கிறாங்க. யஹா கை பாஷாயே போல்னே வாலே லோக் रहते हैं. கை பாஷாயேன்னா மெனி லாங்குவேஜஸ். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே தமிழ் பேசக்கூடியவங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லை. ஸோ நிறைய விதமான லாங்குவேஜஸ் பேசுகிற மக்கள் அங்கே இருக்காங்க. यहाँ बहुत से ஸ்கூல் ஆர் காலேஜ் ஹே. ஸோ சென்னையில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை மே கை படே படே பாஸார் ஹே. பெரிய பெரிய பாஸார் அப்படின்னா இதை எதை மென்ஷன் பண்ணுதா? மார்க்கெட்டு, அப்புறம் மால்ஸ், அது எல்லாமே அங்கே அதிகமாக இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. யஹா சப் தரக்கி சீஸே மில்தி ஹே. அங்கே எல்லா விதமான, சென்னையில் கிடைக்காத பொருளே கிடையாது. சென்னையில் நமக்கு எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும். சென்னை கா சமுத்திரி கினாரா துனியா மே தூசரா சுந்தர் கினாரா ஹே. அதாவது அந்த சென்னை அதனுடைய அந்த மரீனா பீச்னோட அந்த எட்ஜ் இருக்குல்ல, ஸோ அது வந்து உலகத்திலே நிறைய அந்த மாதிரி இடங்கள் இருந்தாலுமே இது ஒரு அழகான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தர் கினாரா ஹே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லோக் யஹா ஆக்கர் அப்னா மன் பஹலாத்தே ஹே और खुश होते हैं. ஸோ நம்ம சென்னைனாலே நம்ம கண்டிப்பாக எங்கே போகணுன்னு சொல்லுவோம்? மரீனா பீச்சுக்கு கண்டிப்பாக போகணுன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாமே அங்கே பீச்சுக்கு போகிறாங்களாம். மன் பஹலாத்தே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குஷ் ஹோத்தே ஹே, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேரா நகர் அப்படின்றது நம்ம இங்கே சென்னை பற்றி எழுதியிருக்கோம். நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்கனாலுமே நீங்கள் உங்கள் ஊரை பற்றியும் எழுதலாம், சென்னை பற்றி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜென்ரல் எஸ்ஸே அப்படின்றதுனால இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது, கைடில் கொடுத்துருக்கிறது தான் எழுதணுன்றது கிடையாது. உங்களுக்கு ஜென்ரலாக டாபிக்ஸ், உங்களுக்கு ஜென்ரலாக பாயிண்ட்ஸ் ஏதாவது தோணுது, இல்லை நீங்கள் உங்கள் ஊரை பற்றி எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக எழுதலாம், மார்க் கொடுப்பாங்க. ஓகே. கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தன்யவாத்.